guys, welcome to Uniform Services Academy. இன்றைக்கி என்ன கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராலேருந்து ஒரு கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய சம்ஸ் கேட்டிருக்காங்க. நாட் ஓன்லி ஃபார் ரயில்வேஸில் என்டிபிசி ஆர்பிஎஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு பேசிக்காக வந்து உங்களுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து தெரியணும். a + b the whole square ஃபார்முலா என்னதுன்னா a² + b² + 2ab. சரிங்களா? இன்கேஸ் a - b the whole square ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்கன்னா a² + b² - 2ab. இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து உங்களுக்கு மேஜர் ரோல் வந்து ப்ளே ஆகும். இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சும் சொல்லிடுறோம் உங்களுக்கு. அதே மாதிரி a³ + b³ ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். a + b a² - ab + b². சரிங்களா? இந்த மூணு ஃபார்முலா பேஸ் பண்ணியே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நம்ம இந்த சாப்டரோட மொத்த கான்செப்ட்ஸும் போடலாம். ப்ளஸ் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஷார்ட்கட்ஸும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து நீங்கள் ஜென்ரலாக லிசன் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ வந்து இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஓகேங்க, இந்த வேல்யூ வந்து இப்போ என்னன்னா இதுதான் ஏ, இதுதான் பி. சரிங்களா? அப்போனா என்ன இருக்குது, a + b the whole square ஃபார்மேட்டில் தானே இருக்குது. அப்போ இதை வந்து நீங்கள் இந்த a² + b² இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் செக்ரிகேட் பண்ணிங்கன்னா எப்படி வரும்? a² in the sense x² + b² 1² divided by x². அப்போ 1² வந்து 1 தான். ஸோ 1/x² + 2 into x into 1/x. சரிங்களா? ஏன்னா 2ab. அப்போ x கேன்சல் ஆகிடும். ரெஸ்ட் ஆஃப் த வேல்யூ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா x² + 1/x² + 2. சரிங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு வேல்யூ வரும். ஓகே, இன்கேஸ் a - b the whole square இதே ஃபார்மேட்டில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எப்படி போடணும்? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? x² + 1/x² - 2 into x into 1/x. சரிங்களா? சேம் x கேன்சல். அப்போ என்ன ஆகுது? x² + 1/x² - 2. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மேட் வந்து வரும். இப்போது உங்களுக்கு x + 1/x² உங்களுக்கு ஃபார்மேட் இந்த மாதிரி வரும். -1/x² -2ன்னு வந்துடும். ஓகேங்களா? இங்கே ஏன் வெறும் +2, இங்கே ஏன் வெறும் -2ன்றது தான் ஃபேக்டர். இந்த ரெண்டு ஃபேக்டர் தெரிஞ்சாலே உங்களால் என்ன பண்ண முடியும்? நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும். இது வந்து பேஸ். இந்த ப்ராப்ளமோட பேஸே இது தான். இதை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சம் வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ சம்குள்ளே போகலாம். சரிங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா x + 1/x கொடுத்துட்டாங்க. அதோட வேல்யூ என்னென்னா 3ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? x² + 1/x² வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சில பேர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இதை டைரெக்டாக ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு வேல்யூ வந்துடும். 3² போட்டால் உங்களுக்கு 9 வந்துடும். 9 மார்க் பண்ணுவாங்க. அது தப்பு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு வேல்யூவே அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா x + 1/x வேல்யூ தான் வந்து 3. ஓகே, இப்போ எனக்கு x² + 1/x² வரணும்னா நான் என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு இது ஜென்ரல் மெத்தட், அதுக்கப்புறம் நான் ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ரெண்டு சைடை நான் ஸ்கொயர் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகுது? x + 1/x the whole square is equals to 3². ஓகே, இப்போ உங்களுக்கு எப்படி எழுதலாம்? நம்ம ஆல்ரெடி போட்ட ஃபார்மேட் தான். x² + 1/x² + 2 into x into 1/x. 3² என்னது உங்களுக்கு? 9. x கேன்சல் ஆகிடுதுங்களா? அப்போ x² + 1/x² + 2 is equals to 9. +2 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும்? -2 ஆகிடும். இப்போ x² + 1/x² is equals to 9 - 2. உங்களுக்கு வேல்யூ என்ன வருது? x² + 1/x² வேல்யூ வந்து 7 வருது. அவங்க என்ன கேட்குறாங்க? x² + 1/x² வேல்யூ என்னது? 7. சரிங்களா? ஓகே, இப்போது இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரியுதா? இது வந்து பேசிக்காக வந்து நார்மலாக நீங்கள் வந்து எப்படி எக்ஸாம்ஸில் அப்ரோச் பண்ணணுன்றது. ஓகே, இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து இங்கே வேல்யூ வந்து ஸ்கொயரில் இருக்கான்னு பாருங்கள். எஸ், ஸ்கொயர்னால் இதை டபுள் பண்ணால் போதுமா? அப்போ இங்கே ஸ்கொயர்ஸில் கேட்டிருக்கானா இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன வருது உங்களுக்கு? வேல்யூ 9. ஓகே, இங்கே வந்து வேல்யூ என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ஓகே, அப்போனா இங்கே -2 போடணும்.
ஆன்சர் வந்து 7. ஏன் -2 போடணுன்றதை நான் கிளியராக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம a + b the whole square ஃபார்முலாவில் வந்து சால்வ் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன வருது? x² + 2 = 3² வந்து 9. இந்த +2 இந்த பக்கம் வந்தால் -2 ஆகிடுது. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பேஸ்டு சம் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு இங்கே இருக்கிற வேல்யூ பாருங்கள். உங்களுக்கு இந்த சைடு ப்ளஸ் இருந்ததுன்னா இங்கே இருக்கிற வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 வந்து கேன்னு எடுத்துக்கிறேன் கான்ஸ்டன்ட். இந்த 3 வந்து நான் ஸ்கொயர் பண்ணிவிட்டு -2 போட போகிறேன். சரியா? இதே இன்கேஸ் எக்ஸ் -1/x வந்து கேட்டு இந்த இடத்துல மைனஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அதே k² பண்ணிவிடுங்க. இந்த -2 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? +2 ஆகுது இல்லையா? k² + 2 ஸ்கொயருக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு சம் சொல்கிறேன் உங்களுக்கு. x + 1/x வந்து உங்களுக்கு 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டெப்ஸ் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜஸ்ட் 10 செகண்ட்ஸில் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். இப்போ இதோட ஸ்கொயர் வேல்யூஸ் தான் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ப்ளஸ் சைனா, ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ வந்து k². இது ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? 36. இங்கே ப்ளஸ்னா இங்கே ஆல்ரெடி +2 தானே இருக்குது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம். அப்போ இந்த பக்கம் வரும்போது -2. அப்போ வேல்யூ என்னதுன்னா 34 ஆகிடும். இதே x² -1/x² கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? ஓகே, இப்போ x - 1/xோட வேல்யூ வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதே 6² பண்ணிவிடுங்க 36. இங்கே மைனஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா +2 போட போகிறீங்க. சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட். இப்போ அதே சம் வந்து நம்ம இன்னொன்று சால்வ் பண்ணலாமா? சாம்பிள் சம்ஸு. சி, இங்கே என்ன இருக்குது? a - 1/a மைனஸில் இருக்குது. இதுதான் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்? k. அப்போ k² என்னது உங்களுக்கு? 7² வந்து 49. இங்கே மைனஸ் இருந்தால் நம்ம ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகிடும்? +2. ஆன்சர் 51. ஹார்ட்லி எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு? 10 செகண்ட்ஸ். சரிங்களா? இப்போ ஏன் நான் ஃபஸ்ட்டு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு கான்செப்ட்ஸ் தெரியணும். அந்த கான்செப்ட்ஸ் நீங்கள் எப்படி போடணும்னு தெரிஞ்சால் தான் இந்த க்யூப் வேல்யூஸ் வந்து நம்மளால் போட முடியும். சரிங்களா? இந்த க்யூப் வேல்யூஸ் போடும்போது கூட நம்மளுக்கு என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் வந்து பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். சரி, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா x³ + 1/x³ கேட்குறாங்க. ஓகேவா? இந்த வேல்யூ தான் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக x + 1/x நான் போத் சைட்ஸும் டைரெக்டாக க்யூப் போட்டால் ஆன்சர் வந்துடும்லன்னு கேட்டால் வராது. ஓகே, அது ஏன்னா நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ a + b the whole cube ஃபார்முலா என்னது? a + a³ + b³ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a + b × a² - ab + b². சரிங்களா? இதே x வேல்யூவில் போட்டோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? x + 1/x x² -abனா x × 1/x + 1/x². சரிங்களா? உங்களுக்கு x + 1/xோட வேல்யூ மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு x² + 1/x² வேல்யூ இருக்கா? இல்லை. அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும்ல. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு x + 1/xோட வேல்யூ 42ன்னு இருக்குது. இப்போ நான் ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அது என்ன ஷார்ட்கட்? x² + 1/x²னா என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன்? இது வந்து நம்ம கேன்னு எடுக்கிறோம். k² உங்களுக்கு என்ன வரும்? 42². இங்கே ப்ளஸ் இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க? இங்கே -2. சரிங்களா? இப்போ 42² வந்து உங்களுக்கு எப்படி வரும்? 16 04 428 8 2 16 4 6 7 1. ஓகே, 1764 -2 ஓட வேல்யூ என்ன வரும்னா 1762. சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு x² + 1/x² வேல்யூ. இப்போது உங்களுக்கு a + b the whole cube உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? அப்போ என்ன வருது உங்களுக்கு? a + b the whole cube ஃபார்முலா வந்து x + 1/x ஓகேங்களா? x² - 1 + 1/x². ஏன் இங்கே 1 போடுறேன்னா உங்களுக்கு இங்கே எக்ஸும் கேன்சல் ஆகிடுது. சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு x + 1/x உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன வேல்யூ? 42. சரிங்களா? உங்களுக்கு x² + 1/x² வேல்யூவும் தெரியும் என்னது? 1762. இந்த -1 இங்கே போட போகிறோம். ஓகே, இப்போ என்ன வருது உங்களுக்கு ஆன்சர்?
42 into 1761. சரிங்களா? இப்போ நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இதோட ஆன்சர் வந்து நீங்கள் என்னன்றது சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் நான் ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சரிங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுதான் என்னது, கே ஸ்கொயர் -2 வச்சு நீங்கள் ஷார்ட்கட் போட்டுருவீங்க. ஓகே, இப்போ ஜென்ரலாகவே உங்களுக்கு இதோட வேல்யூ தெரியும் இல்லையா? ஸோ 42. நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, 1762ன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்க. நீங்கள் இந்த ஃபார்முலா எதுவுமே போட தேவையில்லை. நீங்கள் என்ன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறோம், அந்த வேல்யூ வந்து -1, அவ்வளோதான். சரிங்களா? இப்படி பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் தான். ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/x டைரெக்டாக தெரியும், ஷார்ட்கட் யூஸ் பண்ணி 1762 கண்டுபிடிச்சிட்டிங்க. அதை -1 பண்ணிட்டீங்கனாலே இந்த கியூப் வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் உங்களால் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். சேம் லைக் தட் கான்செப்ட்ஸ் போடலாமா? இப்போது இதை பாருங்கள். இப்போ -6 ஹோல் ஸ்கொயர் என்னது, கே ஸ்கொயர் கான்செப்டில் 36. சரிங்களா? இங்கே ப்ளஸ் இருக்குன்னா என்ன போடணும்னு சொன்னால் -2. அப்போ உங்கள் வேல்யூ என்ன ஆகிடுது, 34 ஆகிடுதா? இப்போது நம்ம கியூப் பண்ணணும்னா என்ன பண்ணணும், உங்களுக்கு ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், a + 1/x இருக்கு இல்லையா, அதை -6 இங்கே போட போகிறேன். அப்புறம் நீங்கள் ஸ்கொயர் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிங்க, 34 - 1, அவ்வளோதான். அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு, -6 into 33, ஆன்சர் -198. எந்த ஸ்டெப்ஸும் கிடையாது. 10 செகண்ட்ஸில் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிட முடியும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு a + 1/a வேல்யூ தெரியும், அவன் கியூப் தான் கேட்குறான். நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். கே ஸ்கொயர் பண்ணிவிட்டு உள்ள வேல்யூ ப்ளஸ் இருந்தால் நீங்கள் இங்கே -2 போடுவீங்க, ஆர் உள்ள வேல்யூ மைனஸ் இருந்தால் நீங்கள் கே ஸ்கொயர் +2 போட்டுற போகிறீங்க. ஓகே, இந்த வேல்யூவை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, -1 போட போகிறீங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து கான்செப்ட். உங்களுக்கு வந்து இப்படி உங்களுக்கு ஷார்ட்டாக புரிஞ்சிக்கணுன்னா கியூப் கான்செப்டில் கே ஸ்கொயர் ஆர்டர்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த a+ அந்த கான்செப்டை வந்து எழுதிக்கோங்க. அப்படியே இந்த வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்க வேல்யூவும் ப்ளஸ் இது வந்து இல்லைனா கேன்னு வச்சுக்கோங்க. இதை அந்த கே அப்படியே எழுதிக்கோங்க, k into k square +2 - 1. கியூப் கான்செப்ட் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் டைரெக்டாக பார்த்து கே கியூபா ஸ்கொயரா எது வேணுமோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். சேம் லைக் தட் இதை பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு இதுவும் வேண்டாம் உங்களுக்கு. இதை டைரெக்டாக என்ன சொல்லியிருக்கோம், இது வந்து கே. சரிங்களா? இதை ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன கான்செப்ட்டு, கே ஸ்கொயர் -2. ஏன் -2 போடுறேன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ கே ஸ்கொயர் என்னது, 9 - 2 வந்து உங்களுக்கு 7. ஸ்கொயர் கான்செப்ட் தெரிஞ்சிடுச்சா? ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னது, கியூப் கேட்டால் என்ன சொன்னேன், கே இன்ட்டு கே ஸ்கொயர் -2 - 1. ஓகே, இப்போ கே என்னது வேல்யூ உங்களுக்கு 3. இது வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, கே ஸ்கொயர் -2 கான்செப்ட் 7. 7 - 1 என்னது 6. அப்போ 3 × 6 எவ்வளோ, 18. அவன் என்ன கேட்குறான், x³ + 1/x³ டிவைடட் பை x². அப்போனா x³ + 1/x³ வேல்யூ என்னது, 18 வந்திருக்கு. டிவைடடில் 7 வந்திருக்கு. ஆன்சர் 18/7. சரிங்களா? ஓகே, சி இது வந்து x⁴. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகும். சரிங்களா? பட் ஈஸி தான், நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ ஏன்னா x⁴ நீங்கள் டேரெக்டாக 4ஆல் வந்து டைரக்ட் 4 ஆன் போத் சைட்ஸ்ன்றது போட முடியாது. சரியா? இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, இதை ரெண்டுத்தையும் வந்து ஸ்கொயர் பண்ணிடணும். ஸ்கொயர் கான்செப்டில் என்ன சொன்னேன், கே ஸ்கொயரை வந்து ஃபஸ்ட்டு கே ஸ்கொயர் பண்ணிடலாமா. கே ஸ்கொயர் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், +2. அப்போ கே ஸ்கொயர் உங்களுக்கு என்ன வருது, 9 + 2 வந்து எவ்வளோ வருது, 11. சரியா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, x⁴ + 1/x⁴ கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா, x² + 1/x² வேல்யூ தெரியும், 11ன்றது. சரியா?
இப்போது நான் வந்து இந்த போத் சைடை வந்து ஸ்கொயர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா இங்கே என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4 ப்ளஸ் 1 பை எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 பை எக்ஸ் ஸ்கொயர். அதான 2ab, இது a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் கான்செப்டில் நான் போட்டால் இஸ் ஈக்குவல்ஸ் டு 11 ஸ்கொயர் என்னது 121. கேன்சல் ஆகிடுதுங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க? எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4 தானே. எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4 டிவைடட் பை 1 பை எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2 இந்த பக்கம் வந்தால் -2. சரிங்களா? இது வந்து 119 வரும். ஓகே, சரி சார், இங்கே மைனஸ் தானே கொடுத்துருக்காங்க, இங்கே எப்படி நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் போட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் எக்ஸ் மைனஸ் இதை தான் நான் ஃபஸ்ட்டு 1 மினிட்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை ஹோல் ஸ்கொயர்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட கான்செப்ட் என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2ab தானே. ஓகேவா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு போட்டாலும் உங்களுக்கு என்ன வரும்? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 பை எக்ஸ். சரியா? இப்படி தானே வருது உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2 தானே. அதை தான் இங்கே 3 வந்து உங்களுக்கு என்ன வருது? 9 வந்துடும். இந்த -2 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? அப்போ 11 தானே வருது உங்களுக்கு. இப்போது எனக்கு இங்கே சப்போஸ் இங்கே எனக்கு இன்கேஸ் இதே இடத்துல 6 இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த ஸ்கொயருக்கு பதிலாக க்யூப் பண்ணிடுவீங்க. ஏன்னா ஏ டு த பவர் ஆஃப் mn இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ டு த பவர் ஆஃப் m இன்ட்டு n. சரிங்களா? இது வந்து ரூல் மேக்ஸில். இந்த ரூல் வந்து பேசிக்காக தெரியணும். இந்த பேசிக்ஸ் ரூல்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது வந்து எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4 வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி சால்வ் பண்ணணுன்றது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஷார்ட்கட்டில் கே ஸ்கொயர் ப்ளஸ் 2 -2 போட்டால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் டைம்ஸ் ஆஃப் 4னு கேட்டாங்கன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அந்த கான்செப்ட்ஸ் போட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். சரிங்களா? ஓகே, இது உங்களுக்கு ஈஸி, ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சு. சேம் க்யூப்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ கே, ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணலாமா? அப்போ என்ன வருது உங்களுக்கு? ஸ்கொயர் பண்ணோன்னா கே ஸ்கொயர் -2வா? இப்போ கே ஸ்கொயர் என்ன வரும்? 25 -2 என்னது? 23 வந்துடுச்சா? இப்போது க்யூப்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன்? கே இன்ட்டு கே ஸ்கொயர் -2 -1. இப்போ கேவோட வேல்யூ என்னது? 5. கே ஸ்கொயர் -2 வேல்யூ என்னது உங்களுக்கு? 23 -1. அப்போ 5 இன்ட்டு 23 -1 என்னது? 22. ஆன்சர் 110. முடிஞ்சுதா? நீங்கள் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். சேம் லைக் தட் டு த பவர் ஆஃப் 4 கான்செப்ட். சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் பண்ணி இங்கே மைனஸ் இருக்கனால +2. அப்போது கே ஸ்கொயர் உங்களுக்கு என்ன வரும்? கே ஸ்கொயர் +2 கான்செப்டில் போட்டிங்கன்னா 6 ஸ்கொயர் +2. அப்போ உங்களுக்கு 36 +2 அண்ட் உங்களுக்கு வந்து 38 வந்துடுச்சு. அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஏ ஸ்கொயர் வேல்யூ என்னது? ப்ளஸ் 1 பை ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னதுன்னா 38 வந்துடுச்சு. சரியா? இப்போ என்ன சொன்னேன்? இங்கே 4 வரணும்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸா? ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஏ ஸ்கொயர் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஏ டு த பவர் ஆஃப் 4 ப்ளஸ் 1 பை ஏ டு த பவர் ஆஃப் 4 ப்ளஸ் 2 இன்ட்டு a to the power of 4 into 1 by a to the power of 4 is equals to உங்களுக்கு 38 ஸ்கொயர் என்ன வரும்? 8864 0964 3h 24 26 4 2 1 10 2 1 10 2 வராது. ஒன் 444 வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா 1444 வந்து வேல்யூ வரும். ஓகேவா? இப்போது இந்த A4 கேன்சல் ஆகிடுதா? +2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா a to the power of 4 ப்ளஸ் 1 by a to the power of 4 is equal to +2 இந்த பக்கம் வந்தால் -2. அப்போ ஆன்சர் வந்து 1442. சரிங்களா? ஓகே, சேம் லைக் தட் இது வந்து லாஸ்ட் கான்செப்ட்
பவர் ஆஃப் 6 வந்து கேட்டாங்கன்னா எப்படி போடணும் சரிங்களா. இது கொஞ்சம் லிசன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிச்சோன்னா என்ன சொல்லலாம், கே ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் இருந்தால் -2 போடலாமா. இப்போ -3 ஸ்கொயர் வந்து 9, 9 - 2 வந்து உங்களுக்கு 7. அப்போனா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயரோட வேல்யூ வந்து 7ன்றது தெரிஞ்சிடுச்சு சரியா. இப்போது நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே வந்து உங்களுக்கு 6 வரணும்னா கியூப் ஆன் போத் சைட்ஸ்ன்ற கியூப் வந்து போடலாமா. நீங்கள் போத் சைட்ஸ் வேணாம், இங்கே கியூப் போட்டால் a + b த ஹோல் கியூபோட ஃபார்முலா என்னது, a cube plus a plus b a square minus of ab plus b square சரியா. இங்கே இதுதான் a, இதுதான் b சரியா. இப்போ வந்து நம்ம அதே மாதிரி போடலாம், a square plus 1/a square. அப்போது a square த ஸ்கொயர் என்ன வரும் உங்களுக்கு a to the power of 4 minus abன்றது 1, ஏன்னா a square into 1/a square போட்டால் கேன்சல் போட்டால் -1 plus 1/a to the power of 4. நம்மளுக்கு a square plus 1/a square வேல்யூ தான் தெரியும், நம்மளுக்கு a to the power of 4 plus 1/a to the power of 4 ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணி a to the power of 4 plus 1/a to the power of 4 வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. சரி, அப்போனா a to the power of 4 plus 1/a to the power of 4 plus 2, ஏன்னா ஏபின்னும் போது a ஸ்கொயர் இன்ட்டு 1/a ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும். 7 ஸ்கொயர் என்ன வருது உங்களுக்கு 49. ஓகே, இப்போ +2 இந்த பக்கம் வந்தால் -2 ஆகிடும். a to the power of 4 plus 1/a to the power of 4 is equals to 49 - 2 47 தெரிஞ்சிடுச்சா. இது இங்கே எக்ஸிக்யூட் பண்ணலாமா. a ஸ்கொயர் plus 1/a ஸ்கொயர் வேல்யூ என்ன வந்தது உங்களுக்கு 7 சரியா. 7 into a to the power of 4 plus 1/a to the power of 4 ஓட வேல்யூ என்னது 47 minus 1. Then 7 into 47 minus 1 என்னது 46. எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 322 சரிங்களா. இதுதான் ஆன்சர். வேறு எதனா சம்ஸ் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ஸ் பாக்ஸில் எங்களோட ஆப் இருக்குது, நீங்கள் போய் ஃப்ரீ டெமோ டெஸ்ட் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணும் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது சரிங்களா. தேங்க்யூ.